என்ன அக்காலும் தங்கச்சும் ஒண்ணு போல வந்திருக்கீங்க? காத்து வாங்கவா? ஆமா மைனி, நீங்க நல்லா இருக்கீங்களா? எப்படி மைனி இருக்கிய? நல்லா இருக்கீங்களா? ஆமாம்மா, ஏதோ இருக்கும். நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கிய? நல்லா இருக்கும் மைனி. மருமகள்லாம் நல்லா வச்சுக்கலாங்களா? நல்லா இருக்காங்களா? ஆமா, அவன் என்ன நல்லா பார்த்துக்கிறா. நல்ல பிள்ளை பார்த்துக்கிடுங்க. நல்ல குணம்தான். பார்த்து ரொம்ப நாளாச்சு, வீட்டுக்கு வாங்கண்டி ஒரு நாள். வாரம் மைனி. எங்க சரி, இன்னைக்கு தான் இவ தங்கச்சை பார்க்க வந்தேன். சரி, அப்படியே இங்கே வந்து காத்தோட்டமாக இருந்துட்டு போகலான்னு வந்தோம். லட்சுமி, நீ வீட்டுக்கு வந்துட்டு தானே, இப்போ ஏன் வர்றதில்ல? வாயா. வந்தா நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்க மைனி. நீங்கள் எதிரில் கையில் திட்டிகிட்டே இருக்கிய, அப்புறம் என்னத்தான் அங்கே வர வந்தாலும் எங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்குது. ஏன் மைனி இப்படி திட்டுறிய? இந்த காலத்துலலாம் யாரும் இப்படி இருக்க மாட்டாங்க. அந்த பிள்ளை நல்ல பிள்ளை. நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு அமைதியாக இருக்குது. என்ன திட்டிகிட்டு இருக்கேன்? அப்படி தான் உள்ளெல்லாம் வைக்கணும். என் கைக்குள்ளே வச்சுருக்கேன் பாரு, வெளியே போகாமல். அப்படியே விட்டா நம்ம கை மீறி போயிடுவாள். அப்போ நம்மளை எதுவும் பண்ண முடியாது நம்மளால். எல்லாம் ஒரு அளவுக்கு தான் இருப்பாவ மைனி. நீங்கள் ரொம்ப நசுக்குனீங்கன்னு வைங்களா, அப்புறம் திரும்ப இது பண்ணிட போகிறா. பார்த்துக்குங்க. என்ன பண்ணுவா? அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. என்கிட்ட எதுவும் நடக்காது. நான் நில்லுன்னா நிற்பா, உட்காருன்னு உட்காருவா. அப்படி தானே வச்சுருக்கேன். ஏன் மருமவளெல்லாம் இப்படி வைக்க மாட்டேம்மா. அவள் இஷ்டத்துக்கு இருப்பாள். சுதந்திரமாக வச்சுருக்கேன் என் மருமவளை சந்தோஷமாக. நம்மளும் அவியில் விட்டுறணும். அவியிலும் நம்மளை எதுவும் எதிர்பார்க்க மாட்டாவோ, நம்மளும் அவிகிட்ட எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம பையனை கல்யாணம் பண்ணி வச்சோமா, நிம்மதியாக அந்த பிள்ளைகள் வாழ்ந்துதா அதை தூரத்துலேருந்து சந்தோஷமாக ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்கணும். சும்மா அங்கே போவாத, இங்கே போவாத, அதில் போவாத, இதெல்லாம் நல்ல பழக்கம் இல்லை மைனி. அப்போ கல்யாணம் கட்டணும்னு அப்படியே விட்டுருணுமோ இருந்தால அவகிட்ட? எங்கே வேணாம் போங்க, எங்கே வேணாம் வாங்கன்னு. அவன் நான் என்னத்துக்கு இருக்கேன் அந்த வீட்டில்? அப்போ எதுக்கு அவனை பெற்று வளர்த்து வச்சிருக்கு? எனக்கு என்ன பார்க்க தானே வச்சுருக்கேன். அப்படி இல்லை மைனி. ஒரு உடம்பு சரியில்லைன்னா ஒரு மாத்திரை வாங்கி கொடுக்க, ஒரு ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகிறாங்களா, அது போதும். அதுக்குள்ள நம்ம வீட்டில் தொல்லை பண்ணக்கூடாது பார்த்துக்கோங்க. அதுவும் சின்ன சிறுசு எப்போ இப்படி வாழும் சந்தோஷமா? ஒரு 4 இடத்துக்கு போவோங்க, சினிமாவுக்கு, பீச்சுக்கு. எந்த வயசில் இதெல்லாம் போக முடியும்? நாளைக்கே 2 பிள்ளை பிறந்துட்டுனா அந்த பிள்ளையை பாப்பாவில் சுற்றி பாப்பாவில் சொல்லுங்க பார்ப்போம். நான் என் 3 மருமக இருக்கா, 3 பேரையும் நான் எந்த தொல்லையும் பண்ண மாட்டேன் பார்த்துக்கிடுங்க. ஆமாம், இவ கிழிச்சா. நீ கிழிப்பான்னு எல்லாம் கிழிப்பா போலன்னா எனக்கு அறிவுரை சொல்ல வந்துட்டான். ஏன் சும்மா தானே பேசிகிட்டு இருந்தாவே, ஏன் மைனிட்டு பேசுறிய? என்னத்தை பேசுகிறாவ? என் அப்பனுக்கு சோறு போடாமல் இவ வச்சிருந்தாலும் அது எனக்கு தெரியாதோ? என் அப்பன் சாவர காலத்தில் கூட தட்டேந்தி வந்து சோறு தாமான்னு கேட்டால் ஒருவா சோறு தரல. இவளை பற்றி எனக்கு தெரியாது, வந்துட்டா பேச. ஆமாம், சும்மா பெருமையாக மற்ற மருமகளெல்லாம் பேசிகிட்டே இருந்தார், அதனால் அப்படி சொன்னேன். அது வரைக்கும் நான் தானே கவனித்தேன். சாவர நாளில் அந்த 2 நாள் கவனிக்கல. அது என் தலையெழுத்தோ என் நேரமோ என்ன, கோவம் எல்லாருக்கும் வரதானே செய்யும். அதை மாதிரி வந்தது. அதுக்குள்ளே செத்து போனவ, அதுக்கு நானே காரணம். ஆமாம், என் அப்பனுக்கு சோறு தரமா தானே சாவிடுச்சா. அப்புறம் நீ பேச வந்துட்டா பெரிய இவ மாதிரி. நீ மட்டும் பெரிய இவளோ? மருமகளை நல்லாவா வச்சுருக்கா? மருமகளுக்கு துணி எடுத்தா சண்டைக்கு போகிறா, பூ வச்சா சண்டைக்கு போகிறா. ஒன்றை மாதிரி ஒரு பொம்பளையை நான் பார்த்ததே இல்லை. மருமகள் அப்படியே கைக்குள்ள வச்சு நசுக்கி வச்சுட்டு இருக்கா, மூச்சு மூட வச்சு. ஆமாம் ஆமாம், போ. உன்னோட நாங்கள் எல்லாம் யோகியம் தான், வந்துட்டா பேச. ஏன் மைனி 2 பேரும் சண்டை போடாதீங்க. ஏக்கா சும்மா இருக்கா? வேறு என்ன பேச்சு பேசுகிறா விய? அப்பாவுக்கு நான் தான் சாப்பாடு போடாமல் சாவடிச்சிட்டேங்க. இவளை மாதிரி மருமகளை நான் அந்த கொடுமையாக பண்ணிகிட்ருக்கேன். ஏன் 3 மருமகளும் நினச்ச இடத்துக்கு போகிறாவ வாராவ. நான் அப்படி சுதந்திரமாக என் மருமகளை வாழ வச்சு கண்குறில் ரசித்து பார்த்துட்ருக்கேன் நான். இவளுக்கும் எனக்கும் ஏணி வச்சாலும் எட்டுமா? என்னை பற்றி அந்த வார்த்தை கேட்கா? சரி, 2 பேரும் அமைதியாக இருங்க. அவன் மட்டும் யோகியமோ? இப்போ அவனும் என்ன கேட்டுட்டு தான் இருக்கா, கேள்வி எதுக்கு தான் பேசிகிட்டு இருக்கா. அப்புறம் சும்மா ஒரு பிள்ளையை திட்டிகிட்டே இருந்தா அதுவும் எவ்வளோ வருஷம்தான் பொறுமையாக இருக்கும். அதுவும் திரும்ப கேட்க தானே செய்யும். உன் மருமகளாம் உன்னை அப்படி தான் கேட்க செய்கிறாளோ? ஏன் மருமக கிட்ட நான் அப்படி கேட்க மாட்டேன், எதுவும் பேசிக்க மாட்டேன். ஏதோ நல்ல நாள் பொழுது ஒரு புடவை எடுத்துன்னு தரால, என் பாட்டுக்கு வாங்கிப்பேன். தரலையா விட்டுருவேன். அவையே உடுத்துட்டு போட்டு வாழ்கிற காலத்துக்கு இனி நம்ம எத்தனை காலம் இருக்க போகிறோம்? இருக்கிற புடவையே உடுத்தா போதும். தந்தால் வாங்குவேன், இல்லையா என் பாட்டுக்கு அமைதியாக இருந்தேன். இந்த விலையை பார்க்குறது, இந்த துணியை பார்க்குறது, அந்த புடவை தான் எனக்கு வேணும், எனக்கு ஏன் எடுக்கலை, இப்படிலாம் நான் சண்டை போட மாட்டேன் மைனி. அதை பற்றி நான் கேட்க மாட்டேன். ஏக்கா சும்மா இருக்கா நீ? அவளுக்கு சொன்னால் தானே 4 பேர் வீட்டில் என்ன நடக்குன்னு தெரியும். அப்போ அவிய பாட்டுக்கு இப்படி தானக்கு தானே இப்படி நினச்சிட்டு சண்டை போட்டுட்டு இருந்தாங்கன்னா அவிய குடும்பம் எங்கே போவோம்? ஆமாம், எங்கே போவான்? உன்னைய வந்து தூக்கி சுமந்துருவா. போகல வேலையை பார்த்துட்டு.
நாங்கள் இங்கே வேலையை பார்த்துட்டு தான் மைனி இருக்கோம். நீங்கள் தான் சும்மா வந்து என்ன நடக்கு எப்படி இருக்க ஏதுன்னு கேட்டிய. நீங்களா பேசுறிய நீங்களா கத்துறிய. என்ன பண்ணிட்டு போங்க. ஆமாம் எனக்கு இருக்கு பிடிச்சிருக்குல. நான் வந்து கத்திட்டு இருக்கேன் தனக்கு தானே. இப்போ 2 பேரும் கொஞ்சம் சும்மா இருங்க. ஏக்கா வா நம்ம வீட்டுக்கு போ. மைனி நாங்கள் போயிட்டு வரோம். பயந்துட்டியோ? சும்மா பேசணும். சும்மா மனசில் இருக்கிறத கொஞ்சம் பேசணும் அவ்வளோதான். இது சண்டன் பயந்துட்டா போலன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வாங்க 2 பேரும் வீட்டில் வந்து காப்பி குடிச்சிட்டு போகலாம். இல்லை மைனி மணி ஆயிட்டு பெரியவன் கூப்பிட வந்துடுவான் பார்த்துக்கிடுங்க. போயிட்டு வரேன். இன்னொரு நாள் வாரம். சரி அப்போ போயிட்டு வாங்க. லட்சுமி நீ ஒரு நாள் வீட்டுக்கு வானே. சரி மைனி வாரேன். என்ன பேச்சு பேசிட்டு போகிறப்ப இப்படி தான் வெளியிலலாம் சொல்லிட்டு திரிவாள் போல என்னை பற்றி. ஏன்க்கா சும்மா அந்த பொம்பளைக்கிட்ட கத்திட்டு இருக்கா நீ பதில் பேசிக்கிட்டு? தேவையாது நம்மளுக்கு. அமைதியாக இருந்தோன்னு வச்சுக்கோயேன். இவ பேசிகிட்டே இருப்பா. இவ்வளோ இப்படி கொடை கொடுக்கணும் 4 கொடை. அப்போ தான் இன்னொரு வாட்டி பொது இடத்துல வெளியே வாய் திறக்க மாட்டா பார்த்துக்க. இருந்தாலும் நீ ரொம்ப பேசிட்டாக்கா நான் பயந்துட்டேன். இவ என்ன பேச்சு பேசுகிறா என்னை பார்த்து. அந்த கேள்வி கேட்கா என் அப்பனுக்கு சோறு போடாமல் சாவடிச்சிட்டாங்க பாரு. இவ யோகி ஸ்திரீ மாதிரி. அது என்னமோ கரெக்டு தான்க்கா. அந்த பிள்ளை மட்டும் வராமல் வேற எவராச்சும் மருமகளை வந்துருதான்னு வச்சுக்கோங்க. இவ பாடு திண்டாட்டம் தான். ஆமாம் அந்த பிள்ளை என்ன பாடுபடுத்துவாளாம் எம்மா. தலை குளிச்சா அதை தொடாதன்வாலாம் இதை தொடாதன்வாலாம் அங்கே உட்காராதன்வாலாம். கஷ்டம்தான் அந்த பிள்ளை அந்த வீட்டில் வாழ்கிறது. அதான்க்கா இப்போ நாங்கள் போகிறதே நிப்பாட்டிட்டேன். ரொம்ப நாளாச்சு போகிறதில்ல பார்த்துக்கோங்க. கல்யாணம் ஆன புதுசில் அவங்க தாத்தா செத்து போயிட்டாங்க. அந்த சாவு வீட்டில் இவியில் கேட்கலையா வான்னு. அதுக்கு என்ன சண்டை என்ன கத்து. இந்த பிள்ளை சாவு வீட்டுக்கு போயிட்டு இங்கே தானே வருவா. என் வீட்டு வாசப்படியே தானே மிதிப்பா. அப்போ நான் பார்த்துக்கிறேன் அவளை என்னன்னு கேட்டுக்கிறேன் அப்படின்னு அந்த நிலக்கா. அப்புறம் வந்தோன்னு சண்டை போட்டாலோ? அதான் ஆமாம் அந்த கத்துச்சான். ஐயா சாவு வீட்டிலேருந்து நேராக என் வீட்டுக்கு தான் வந்துச்சு. வந்து நான் மீன் குழம்பு வச்சுருந்தேன். இங்கே வந்து சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் சொல்லிவிட்டு என்னை வான்னு கேட்கல. சாவு வீட்டில் யாருக்கா வாங்கன்னு கேட்பாவே எல்லாரையும். இவையே தான் போய் துக்கம் விசாரிக்கணும் என்னாச்சு ஏதுன்னு. இன்னும் வரும்போதே வீட்டில் வாங்கன்னு கேட்குறதுக்கு என்ன விருந்து வீடாக்கா? கொஞ்சம் அநியாயமாக பண்ணாத போங்க. வெளியே சொன்னால் வெக்க கேடு ஒரே கூத்து போங்க.